அப்பற்பட்ட நிலைமை வரக்கூடாது. பாருமா எலும்புந்தோளுமா நின்று கிடக்குது. இன்னைக்கு நாளைக்கு சிரிக்கத்தை பாரு. இந்த அஸ்தினாபுரியில ராஜா திருதராஜ மகாராஜனுக்கு தேர் உடல் கூட இல்லை, உருவி விட்டுட்டாங்க. தேர் ஓட்டிக்கூடிய அஜிரதன் தேர் ஓட்டி நான் புண்ணியத்தை கண்டேன். முதல் தாரம் ஒரு பொண்டாட்டிய கட்டணு, அவன் கொசு கட்சியே செத்து போட்டான். கொசு கட்டி? ஆமா ஐயா. கொசு கடிச்சு இது வரைக்கும் யாருமே செத்ததில்லை. மலேரியா ஜோரங்க என் பொண்டாட்டிக்கு. எப்படி மலேரியா வந்தது? அந்த தண்ணியில வாய வைக்க கொசு. அதுதான்டா பெரிய தப்பு. தண்ணியில வாய பாட்டி சரி பக்கம் போக மாட்டேன். கொசு கட்சி செத்து போட்டான். முதல் தாரம் தான் கொசு கட்சி செத்தது. இரண்டாம் தாரம் கட்டணை அவன் ஈ கட்சியே செத்து போட்டான். கொசு கடிச்சிச்சு மலேரியா வந்து செத்தாங்க. ஈ கடிச்சு இது வரைக்கும் யாரும் செத்துருக்காங்களா? ரெண்டாம் தாரம் கட்டணை நாடகம் நடிக்கிற பொண்ணு சோறு போடுறேன்னு கேட்டா போதும். ஜல்லிக்கட்டு காட்டு பாக்கி கட்டுல வரன்ற வராது. துணியை துவச்சு போட்டா தேவையா முண்டை இந்த பெரிய தேனு கட்டி ஒரு ஒரு தேனி கட்டி செத்து போட்டான். மூணாம் தரமா பக்கத்துல மாலை இட்டம் குப்பத்துல இருந்து ஒண்ணு கட்டியாங்க. மாலை இட்டம் போயிட்டு இருந்த ராதைன்னு சொல்லக்கூடிய நான் அழகுன்றேன். தாலி கட்டினம்பர் அன்னைக்கு தான் என் கையை அவன் மேல போட்டு. இதுக்கப்புறம் என் மேல படுமா படாதான்னு ஒண்ணும் தெரியல. ஐயா இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தெரியுதா? மகாராஜா இருக்கிறாரு, திருதராஜா மன்னர். திருதராட்டிய மன்னர் அவருக்கு தேர் ஓட்டக்கூடிய ரதசாரதி. நம்ம பொண்டாட்டி இந்த பக்கம் வந்தாளா? நம்ம பொண்டாட்டியா? உனக்கு என்ன கூட்டாது? இல்லையா, லாரி இருந்தா 2 டிரைவர் இல்ல. ஆமா, 15 நாளைக்கு தூக்கி மாத்தி செய்யணும். இல்லைன்னா உடம்பு சூடாயிடும். நான் ஒரு 15 நாளைக்கு முன் வாரத்துல பார்த்தேன்னா பின் வாரத்துல பார்த்துட்டேன். சிரிப்பு தாங்க எனக்கு பிடிக்குமே. சிரிச்சுக்கிட்டே உட்காந்து ஐயா என் ராதா என் முண்டாட்டி வந்தா கொஞ்சம் பேசி அனுப்புங்க. பார்த்து அனுப்புறான். அதெல்லாம் இல்ல, பார்த்து விஷயத்த சொல்லி அனுப்புறான். துண்டு போட்டு போடு, துண்டு போட்டு போடு. துண்டு போட்டு துண்டு மேல பாடுறான். துண்டு ஒரு பக்கம் போட்டு வேற பக்கம் படுத்துருக்குறீ. எப்பவுமோ கிட்னி வேலை செய்யணும் ஐயா. மூளை 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 இருந்தா தானே. காலை கீழே விடுவான். ஐயா துண்டுல படுத்துனா தூக்கத்துல கீழே வந்துடுவேன். ஆமா, திறந்துக்கிட்டே வெளியே படுத்துனா தூக்கத்துல உண்டு. அதுல திறந்துக்கிட்டே போய் உண்டுகிட்டே போய் அதை படுத்துருவேன். காலை கீழே விட பிடிக்க பகலா
கைப்பிடித்தேன் 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 ராப்பகலா கண்பிடித்தேன் ராதா உன்னை கைப்பிடித்தேன் ராதாவி உன்னை எண்ணி ராப்பகலா கண்பிடித்தேன் ராதா உன்னை கைப்பிடித்தேன் ராப்பகலா கண்பிடித்தேன் ராதா உன்னை கைப்பிடித்தேன் நான் யார் தெரியுமா? இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யறாரு குதிரைக்காரன் ரத சாரதி. அவருடைய மனைவி என் பேரு தான் ராதை. வேளாண் சொன்ன அவன் முகத்தை பார்த்தாலே திருட்டு மொழி முழிக்கிறான். அவனுக்கு எனக்கு பொருத்தப்படாது. அவனை பார்த்தா காமெடிக்கார மாதிரி இருக்கான். வேளாண் சொல்லும் போது என்னை வேண்டுன்னு என்னை தாய் இறக்க வச்சாங்க. நான் வரமாட்டேன், அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். மாமா ஆமா ஆமா மாத்திரா ஐயோ ஐயோ சித்தப்பாடாலும் தெரியல தெரியல புரியல அண்ணனாலும் தெரியலமா ஐயோ 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 எப்படித்தான் இந்த கம்பெனில போய்க்கு போறே தெரியல போ எப்படியோ போயிச்சுன்னு இருக்கிறான் நீ ரெட்டா கட்டாயாடி ஆமா ஆமா இத பாரு மாமானா மறுநாளைக்கு ஆமா அண்ணனா அன்னைக்கு அப்பவே ஆமா சித்தப்பானா சீக்கிரமா இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா ஆமா வில்லங்கம்மா பேசுற நான் ஒரு ரெண்டா கட்டா மாமா ஆமா 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 சொன்னேன் வேணுன்னு அறக்க வச்சாங்க பாவி பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு ஆம்பளையாவே மதிக்கல அவன் ரெண்டா கட்டா அவரை பார்த்து சிரிக்கிறதுனால்தான் அவரை பார்த்து ஊர் மக்கள் சிரிக்கிறதுனால்தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் சரி என்ன பண்றது ஆமா 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 மாமா என் வீட்டுக்கார பாத்தீங்களா அதை ஏன் கேக்குற வீட்டுக்காரனா எனக்கு ரொம்ப பயம் பயம் ஆமா எந்த அளவுக்கு ஒரு மரியாதை ஒரு கணவனா ஒரு மரியாதை இல்ல பாரு என்ன போல கூட ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைய பார்க்கவே முடியாது அவ்வளவு அடக்கமான பொண்ணு அவ்வளவு பெரிய அடக்கமான பொண்ணு தலைய நிமிரவே மாட்டேன் என் கால் வேலை என்னமோ நான் என்னமோ பாத்துக்கிட்டே போவேன் நிமிந்து பார்க்க மாட்டேன் ஒரு ஆம்பளை முகத்தை ஒரு ஆம்பளை முகத்தை பார்க்கல எனக்கு வெக்கமா வரும் ஆமா ஆமா கூட செஞ்சுக்கு போய் வந்தாமா அப்படி இருக்கும் போது என் வீட்டுக்கார பாத்தீங்களா உதய பாத்தியா ஏமா வீட்டுக்காரன் மேல மரியாதைன்னு சொல்ல அப்புறம் பையன் சொல்றிய வீட்டுக்காரன் போய் ஒரு ஆசி மாசமா பேசுவாங்க இந்த பாரு வா எங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் வீட்டுக்காரு இத பாரு சும்மா இருக்க மாட்டான் வீடு தங்க மாட்டான் படுத்தா ஒரு இடமா படுக்க மாட்டான் அவனை வச்சு நான் எப்படிதான் குடும்பம் வந்துட்டேன் போதும் சும்மா இருக்க மாட்டான் பக்கத்துல வந்து படுத்தா ஓய்ந்து போறாங்க விட்டா விட்டு ஓய்கிறாடா எங்கடா சும்மா இருக்க மாட்டான் மாமா நான் வேணா சொல்ல வார்த்தை கேட்டுட்டீங்க எங்கன்னா எப்படின்னா சொல்லி
நீ தான் வாழணும், நான் வாழ வைக்கிறேன் அப்படி நீ சொன்ன. உன் முகத்தை பார்த்து வாழ வைக்கிறேன். முகத்தை பார்த்து உன் முகத்துக்காக தான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கு அத்து போட்டு போயிட்டு இருப்பேன். என்ன பண்றது? சரி சரி கோவப்படாத. ஏமா இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா தான் போனோம். மாமா ஒரு வேலை செய்ய மாட்டான். தூங்கி எழுந்த உடனே அரசாங்கத்துக்கு போயிடுறான். வீட்டுல இருக்கிற வேலை யார் செய்வாங்க? சரி அரசாங்கத்துல வேலை செய்யறானா அங்கேயே 3 வேலை சனாரம் எடுத்தா என்ன ஒரு வேலை கஞ்சி கொண்டு வரனா போட்டு போட்டு அடிக்கிறான். மூக்க பிடிக்கிறான். ஒரு பாட்டுனால வாய வச்சு. ஆமா 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 பாத்திரிக்க சாப்பிட்டு நான் எப்படி வாயத்தை பாப்பா அந்த பக்கம் தான் போனா பாரு. போய் பார்த்துட்டு சீக்கிரமா வா, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்படியா? மச்சான பாத்தீங்களா இந்த மலவான தோப்புக்குள்ள அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே, பார்த்தாக்க சொல்லுங்களே, அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே. பெரிய வட்ட பாறை. இந்த இடத்துல தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். குதிரையெல்லாம் கட்டிட்டு குதிரை இருக்கு, பெரிய பாறை இருக்கு, ஆலமரமும் இருக்கு. எங்க இருக்கான்னு தெரியல. என்ன பாறை பெற்றது? பாறை கல்லாட்டு இருக்கும். என்ன பொல பொழுது தெரியுமா? என்னென்ன பேசியிருந்த சொல்லு சொல்லு. அவ்வளோ குழப்பம்னாலா போடா போது 3 முடிச்சு போட்டுட்டானு. என்னம்மா பணமே போயில. டேய் என்னடா பையா டேய், லோக்கல் நாடு ஆட்டம். லோக்கல் நாடு என்ன பாத்தியா? அவர் இந்தாட்ட நீ இந்தாட்ட ஆயிடும் தெரிஞ்சுக்க. ஒரு அடி போட்டேன் எங்களை சாவ வச்சது நீ எவன
என்ன நேரம் ஆச்சு? எதுக்காக கோபப்படுற? அப்படியா இப்படியா ஓத்தாப்பம்மா சுப்பிரமணிய அண்ணா வந்துக்கிறான்னு ஆர்டி ஆட்டா அடி அக்கா அடி அம்மா அந்த விக்கி பையன் ரெட்டா கட்ட டபுள் டக்கரு கும்மிரி கடை இஷ்டம் ஆடி ஆத்தாடி அம்மாடி என் பொண்டாட்டி பானது சரியில்லைங்க நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லு உன்னை பத்தி பெருமையா பாடுறேன் பாரு ஆடி ஆத்தாடி அம்மாடி ரவி கம்பெனில பார்த்து அதே போறல ஆடி ஆத்தாடி அம்மாடி உன் புருஷன் ஒண்ணுக்கு உதவாத ஒன்னா நம்பர் லக்காடி அவன் வந்தா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல அவன் குறி காய்ச்ச காய்ச்சி பூச்சி இழுத்துட்டு உதவாங்கன ஒன்னா நம்பர் லக்காடி ஏண்டா நேத்து பாண்டிச்சேரி பக்கத்துல பூர்ணாங்குப்பத்துல பாண்டிச்சேரி சபாநாயகர் மிகப்பெரிய ஆளு செல்வம் ஐயா அவர்கள் அவரு கேட்க வேண்டி அவர் உணவு போட்டினார் முதல்ல அவரு பிறந்த நாளுக்கு இவருக்கு கேட்க விட்டுறாரு சபாநாயகர் ஏதோ இன்னைக்கு உங்க கையால எனக்கு மாலையாவது கிடைச்சது நேற்று உனக்கு கேக்கு இன்னைக்கு உங்க கையால மாலை கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்ட அதையும் கைட்டு போட்டேன் வேற என்ன நல்லா கொண்ட போட்டு நின்னுண்டா நம்ம பொம்பளை வாசகாரத்தா அது மாதிரி வராங்கல்ல பொம்பளை வாசகாரத்தா நின்று வச்ச கையை வச்சா கையா பாட்டி அப்புறமா தான் பார்த்தா குறிகாட்சி விட்டா ஒண்ணு உண்டாங்கல்ல இத வந்து வெளியே சொல்லலாமா பஸ் வந்து நல்லா இருக்கடாடியா கேள்வி கேட்கறான் என்ன செவிடா முண்டா இன்ஜின் ஓடுற பேர் ஓடுறாங்க என்ன வச்சா ஏது இந்த பையன் மூத்திரமா பேர் வைத்தானா எனக்கு சுகர் மாத்திரை போட்டு நிக்கல எனக்கு ஏந்து போக முடியல இந்த உடம்பை வச்சுக்கிறேன் அதனால மூத்திரமா ஒரு 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன் அது உள்ள போச்சுன்னா ஓனர் தர மாட்டாரு ஏன் நடக்கிற 50,000 இருக்குது ஏன் நடக்கிற ஏன்டா 50,000 ஆயிக்குது எதை போட்டுக்கிட்டு
விதி இல்லாத பொண்ணு அச்சு ஒண்ணு மறந்துக்கிறா போடுற வாட்டமா அடி விதி இல்லாத பொண்ணு ஓத்தா விட்டது நக்கி சேர்ந்து போயிட்டா அடி கொட்டா உள்ள போற துணி காஞ்சி எடுத்துக்கிற வேண்டியோ ஏ பையா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாழ்ந்துக்கிறேன். 3ஆம் தரமா தாலி கட்டிடுறேன். தாலி கட்டிக்கிறா அந்த தாலி டேய் நீ எதுக்கு ஆனவன்? உப்புக்கு புரியணும் உண்டா? ஊரக்காய்க்கு வக்கு உண்டா? எதுக்கு உண்டு? பேருக்கு தான் விக்கு. ஒண்ணு என்ன சத்தத்தான் போடணும் நம்ம ஏண்டியா தப்பு இந்த செருப்பு கை கட்டி ஐயா ஐயா பெரிய பேச்சலாம் ஐயா 3ஆம் தரமா காய்ச்சாங்க நீ ஒரு மரியாதையா இருக்கிற பெரிய பேச்சலாம் எதுக்கு 1/2 கிலோ மிளகா தூள் அடிச்சு கொடுத்தாங்க 1/2 கிலோ ஒரு வருஷம் வச்சு ஒரு குடும்பம் பண்ணா என்ன 1/2 கிலோ மனமே பொண்ணு பொறுத்துக்கிட்டு என்ன வச்சு கூட பண்ணிக்கிறேன். நீ 1/2 கிலோ மிளகா தூள் தான் டாக்டர் ஒரு லட்சத்துக்கு டாக்டர் தான் மிளகா தூள் சாப்பிட்டா அல்சர் வருது கிருமிடுதா மிளகா தூள் எடுத்து கோயம்புல காய்ச்சி வச்சுக்கணும் டப்பா உள்ள போதும் உன்னாவோட வாய்ச்சது போதும். என்ன ஆறா என்னடா பையா ஆத்தா விட்டுது என்ன கிசாண்டா நம்மள என்ன கிசா ஆத்தா ஆறா ஆத்தா ஆத்தா என்ன ஏத்தா அந்த ஆத்தா விட்டு ஆத்தா விட்டுட்டு ஓ 3 லாரி வந்தது. 3 லாரி கொஞ்சமா நிஜமா டேய் 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 கொஞ்சமா நிஜமா பையா 3 லாரி மேல படுதா கட்டிட்டு தட 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 தடனா அடினி ஆடிட்டு வழியா தான் போய் நீ பாத்த நான் பார்த்தனே இவங்க ஆத்தா வெட்டிருந்து 3 லாரி வந்தது. ஆமா சாமா ஏத்திக்கினே தார்பா கட்டி தப 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 தட 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 தடன்னு காத்துல அடினு வந்து தாடி ஆறு 3 லாரி நிறைய சாமா வரல. இவன் வீட்டு ஜனம் வந்தது என் வீட்டு சோத்த துண்டு போட்டு அட பாய் அப்பா மனமேனு பொறுத்துக்கணும் புலிவாய் சரவண்ணை வச்சுங்க அந்த மலையாண்ட அதை முழு நான் மதிச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு வர முன்னாளுக்கு என் கூட வரதுனால கோச்சிங் போய் படுத்துக்கலாம் நீ கட்டிய தாலி தாலி இல்லாதவே உக்காந்தா குத்துது, எழுந்தா குத்துது, படுத்தா குத்துது, நின்னா குத்துது, குத்துதுடா. அடி உங்க அம்மா இந்த தாலி உங்க அம்மா குத்துறதுக்கு தான் கட்டுறேன். இந்த பாதி வயசுல என்ன கல்யாணம் செய்து வந்து இவ்வளோ நாள் ஆகுது. ஒரு புள்ள பூச்சாயெல்லாம் உண்டாது. ஏன்டா மலைக்கா போட்டானா அப்படி வயசாக ஆளு பீச பெருசா கேட்கறா எங்க போறது. முன்னாடி நான் வாழ மாட்டேன். முன்னாடி வாழ மாட்டேன். இந்த தாலியை கைத்துல அடிக்கிறேன், உதைக்கிறேன். இந்த தாலி வேணாம், உன் வாழ்க்கை வேணாம். டேய் 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 அட பாவி நீங்கள்லாம் தாலி கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டுக்கார செத்தா தானங்க தாலி ஆடுறாங்க. ஆமா என் தாலியை நானே போட்டுக்கிறேன் காப்பாத்துக்கிறேன். 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஒற்றுமையே இல்ல. ஆமா பெண்களுக்கு கோபம் வந்தா முதல்ல தாலி கயிறு மேல தான் வரும். அது ஒரு பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கயிட்டு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்குவாங்க. ஒன்ன பார்த்தா நல்லா போட்டாதான் தெரியுது. அதை விட தங்கம் நீ 2 பேருக்கு சண்டை வருதுறானா இதுல காரணம் என்னவோ இருக்குது. கண்டிப்பா வெட்டிட்டாங்க. எதுல வெட்டினாங்க தெரியுமா? இந்த தாலி கயிற்றுல தான். ஆமா டேய் தாலி கயிறு வந்து 8 நூல் கவரால கட்டப்பட்டு இருக்குது. தாலி வாங்க போனாங்க பாரு, தாலி எடுக்கிறது அப்பவே உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துருது. 8 நூல் கவரா இருக்கும், பாப்பா 8 வச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதனால தாலி கயிறுல வந்து 9 இருக்கணும், 9 நூல் கவர் இருக்கணும். அப்படியேப்பட்ட நூல் கயிறை வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துரு. நான் என் கையால காட்டுறேன் இந்த பாப்பா கழுத்துல. ஏன்னா உங்க கைதான் ராசி இல்லையே.
என் கையால கட்டி 3 மாசமோ இல்ல 5 மாசமோ என் வீட்லயே வச்சிருந்து வயிறு நிறைய தண்ணி தலைப்பு ஊத்துறான். முதல் ராத்திரி என் கூடவா உன் கூடவா? தாலி கட்டுறது நீ சாந்தி மூர்த்தம் உன் கூடவா என் கூடவா? கப்பல்ல ஒருத்தவங்க கூட ஆம்பளியா மதிக்கல பழக்கதப்பா. இத முதல்ல தலையை சுத்தி போட்டு வேற கயிறு வாங்கிடுவான். என்ன சந்தோஷ கம்பெனில கூப்பிட்டாங்க, பேரு ரவி கம்பெனில கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போவாத என் காடு இந்த கலைஞர் உன்னை அன்பா வச்சிருப்பேன், நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னீங்க. பொம்பளை காலில் வந்த கம்னாடி யாரு பாக்கல. ஆமா இத பாரியா, யாரும் பாக்கல பாரு. அரசாங்கத்துக்கு நேரமாயி போச்சு. ஆமா போதான் போறோம். திருதராட்சிதான் மன்னர் இருக்கிறாரு. ஆமா பாவம், அவருக்கு கண்ணு தெரியாது. நானே போகலன்னா அந்த ரத சத்திரத்தால் யாரும் கிடையாது. நதிக்கரையில குதிரை எல்லாம் ஓட்டி வச்சிருக்கிறேன். குதிரையை கலவா இந்த பூரமா நதிக்கரையில அது பார்த்தா ஏடி அகத்துல ஒரு பெரிய பெட்டி வருது. யாரா இருக்கக்கூடிய பெட்டி தண்ணியில வருது. பொண்ணு பொருள் இதெல்லாம் எடுத்து போயிட்டு ராஜா கிட்ட கொடுத்துடலாம். நம்ம போட்டு தூக்காத. வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுது. இந்த பூரமா நதிக்கரையில நதியில பாத்தியா அழகான ஒரு பேழை. அப்படி அந்த பேழைக்குள்ள என்ன அழகான ஒரு ஆண் குழந்தை அழகு அழகு அம்மா பாத்து இந்த பெட்டிக்குள்ள பொண்ணோ பொண்ணோ இருக்கிற பார்த்தா உன்னாலதான் ஒரு உன்னால ஒரு புரோஜனம் கிடையாது. பாத்தியா எனக்காகவே குழந்தை கத்து ராதா அழகான ஒரு பேழை. இந்த பேழையில ஒரு அக்னி ஆடை. அந்த அக்னி ஆடையில ஆடை ஆபரணம் அனைத்தும் இருக்கு. குழந்தை முகத்தை பாத்தியா தெய்வ அம்சம் புரிஞ்சிருக்கிறது. காலையில தெரியுது என்ன சூரியன். காலையில தெரியுது அந்த இட்லி கடை மட்டும்தான். காலையில உதயமாவது சூரிய பகவான். அந்த சூரியன் அழகு போல் காட்சி அளிக்கிறது. காத பார்வையே குழந்தை பிறக்கும் பொழுது செவியோட ஒட்டிய குண்டலங்கள் மார்போடு ஒட்டிய கவசம். குழந்தை இல்லாத குழந்தை ஆம்பளை கொள்ளடி இந்த மாதிரி நீ பத்து கொடுத்தானே அழகு இந்த பூரமா நதிக்கரையில கிடைத்தது மன்னருக்குத்தான் சொந்தம். ஆனா பாவம் அவருக்கும் 100 பிள்ளைகள், நமக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அதனால இந்த பூரமா நதிக்கரையில
இந்த பேழையிலே கிடைத்த குழந்தை. கவச குண்டலத்தோடு பிழைத்த இந்த குழந்தைக்கு கர்ண நான் தேடு ஓட்டினாலும் என் பிள்ளை டேய், குழந்தை இல்லாத குறைய நம்ம போய்க்கிருக்கா கரண நம்ம வீட்டுக்கு வந்துருக்கா. இத பாரு, குழந்தையை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். இந்த பார், நமக்கு வளர்ப்பு மகன்னு ஆ. இந்த பிள்ளைக்கு தெரியவே கூடாது. ஆகையால் ஆகையால் இந்த தேர்வோட்டியின் வளர்ப்பு மகனாக தாம் பெற்ற பிள்ளைகளாக எப்படியே தாம் பெற்றெடுத்த மகனா ஆத்தா வீட்டுக்கு போற போக மாட்டேன். வேலை அத்துடு மட்டும் எப்படியா முன்ன முன்னாலும் ஐயோ, கரும்பு தோட்டத்துல வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன். எடு இந்த பாரு, ஜாக்கி பக்கலாம் அவுத்து இத பாரியா. இந்த பார், இந்த பேழை இருக்குத பேழை ஊரமா நதிக்கரையில வந்தது. ம். இந்த கர்ணனோடு பிறந்தது. அதனால இந்த பெட்டியும் குழந்தை அதுல வைக்கிறா. எதுக்கு வைக்கிறா? பெட்டிய உள்ள நான் வைக்கிறேன். குழந்தை 8 மணி உள்ள அடுப்புல நீ வை.